அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான். திருக்குர்ஆன் அல் அலா 87வது அத்தியாயம் 14வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் தூய்மையை போதிக்கக்கூடிய அளவிற்கு வேறு எந்த சித்தாந்தமும் இதுவரை போதிக்கவில்லை, இனி போதிக்கப் போவதும் இல்லை என்கிற அளவிற்கு தூய்மையின் அவசியத்தை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். தூய்மை என்று சொன்னால் இரண்டு வகையான தூய்மை. ஒன்று புறத் தூய்மை, வெளி உறுப்புகள், உடல், உடை, இருப்பிடம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். இன்னொன்று அகத் தூய்மை, மனதளவில் கெட்ட தன்மைகளை விட்டும் நாம் தூய்மையாக இருத்தல். இந்த இரண்டு வகையான தூய்மைகளையும் இஸ்லாம் பல கோணங்களில் போதித்து நம்முடைய வாழ்வு சீராகுவதற்கு வழிவகுக்கிறது. எனவே அகம் புறம் இரண்டு தூய்மைகளையும் மேற்கொள்வதற்கு கடுமையாக முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.